ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்துருக்கிற புது அப்டேட் ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுக்கு இதில் எந்த அப்டேட் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் மேலே பாருங்கள் 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொடக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ் பாருங்கள். ஸோ இந்த வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து ரொம்ப நார்மலாக வேறு எங்கேயும் ஷோ ஆகும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்கள் ஐபி அட்ரஸ் வச்சு ஏதாவது ஒன்று பண்ண முயற்சிக்கிறாங்கன்னா அது வந்து இதன் மூலமாக தவிர்க்க முடியும். ஸோ இது வந்து இப்போ கொடுத்துருக்க புது ஃபீச்சர்ஸ். நீங்கள் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து இப்போ வந்து நியூவாக கொண்டு வந்திருக்குது. ஸோ இந்த இதில் நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிவைஸ் மாற்றும் போதோ இல்லை இப்போ வாட்ஸ்அப் ஏதோ நீங்கள் பேன் ஆயிடுச்சு அந்த டைம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இமெயிலுக்கு ஒரு கோட் ரிசீவ் ஆகும். அந்த கோடை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் வந்துட்டா. ஸோ இமெயில் அட்ரஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு சார்ட்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களோட வாட்ஸ்அப்பில் மெயின் பேஜில் தான் எதையும் பின் பண்ணி வைக்க முடியும். இண்டிவிஜுவலாக உள்ளே அனுப்புகிற சாட் மெசேஜை வந்து பின் பண்ண முடியாது. இப்போ வந்து சாட் மெசேஜஸை பின் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த குட் மார்னிங் அப்படிங்கிற மெசேஜை பின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பின் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கா 7 டேஸ்க்கா 30 டேஸ்க்கா யாரோ ஒருத்தர் நீங்கள் ஏதோ ஒன்று பேசுகிறீங்க, அதை நாளைக்கு நாளைக்கு அவங்ககிட்ட கேட்கணும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கும் போது அந்த சார்ட்டை தனியாக நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிற முடியும். ஸோ அதை நீங்கள் பின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் குட் மார்னிங் அப்படின்னு பின்னு வந்துருச்சு. சப்போஸ் அதே யார் கூட சாட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்ககிட்டயே வேறு ஒரு மெசேஜை நீங்கள் பின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா திரும்ப அகைன் எந்த மெசேஜை பின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின் அப்படின்னு கொடுங்க. ரீப்ளேஸ் பண்ணணுமான்னு கேட்கும். நீங்கள் கன்டினியூ கொடுத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 24 ஹவர்ஸா 7 டேஸா என்னங்கிறது கேட்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிரும் பழைய மெசேஜ்லேருந்து. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியூவாக கொடுத்துருக்க அப்டேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் ஒரு சார்ட்டை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போய் பண்ணணும். இப்போ அப்படி இல்லாமல் இப்போ எந்த சார்ட்டை லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா லாக் சாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே சாட் வந்து லாக் ஆயிரும். சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொடுத்துருக்க அப்டேட் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு எந்த ஃபியூச்சர்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பை பாய்.